லைஃப்ல சில சந்திப்புகள் நம்ம பிளான் இல்லாம நடக்கும். ஆனா அதுதான் பெரிய ட்விஸ்ட் ஆகிடும். இது சத்யாவின் கதை. ஒரு நாள் சத்யா தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட அக்கா கால் பண்றாங்க. டேய், 11 மணிக்கு அண்ணா நகர்ல ஒரு பொண்ண மீட் பண்ணப்போ சத்யாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அக்கா ஃபோர்ஸ் பண்றாங்க. ரிலாக்டன்ட்டா ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு கிளம்புறான். காஃபி ஷாப்ல போய் வெயிட் பண்றான். அங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இதுல யாரு அந்த பொண்ணு? கன்ஃபியூஸ். அப்போ ஒரு பொண்ணு அவன கூப்பிடுறா. அவன் போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஆனா அடுத்த செகண்ட்ல ஷாக். அந்த பானு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டோட வந்திருந்தா. ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லுறா. ஒரே செகண்ட்ல சத்யா ஃபுல் எம்பாரஸ்மென்ட். அவ எக்ஸ்பிளைன் பண்றா. வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் நேர்ல சொல்ல வரேன். சைலண்டா அங்கிருந்து வெளிய வர்றான். சத்யா வெளிய வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ல ஒரு சிகரெட் எடுக்குறான். அப்போ சத்யான்னு ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு. அவதான். அக்கா சொன்ன ரியல் பானு. சத்யா கன்ஃபியூஸ். அப்போ உள்ள இருந்தது. அவ சொல்றா, அது வேற பொண்ணு. நீங்க தவிர போய் பேசிட்டீங்க. இருவரும் உள்ள போய் உட்கார்றாங்க. அவள் கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறா. உங்க அக்கா ரொம்ப நல்ல பையன்ட்டு சொன்னாங்க. ஸ்லோவா கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அவள் சொல்றா, நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர். சத்யா சிம்பிளா பதில் சொல்றான். அப்போ அவள் கேக்குறா, பாஸ்ட் லவ் ஏதாவது இருக்கா? அந்த ஒரு கேள்வி சத்யாவை மீண்டும் பாஸ்டுக்கு கொண்டு போகுது. பிளாஷ்பேக் ஆரம்பம் திருச்சி ஸ்கூல் டெஸ்ட். அங்கேதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அனிஷாவை பார்த்தான். பிளாக் பர்கால சைக்கிள்ல வர்ற பொண்ணு. அவள் ஸ்கூல் கேட்டக்கு வந்து பர்கா ரிமூவ் பண்ற அந்த மொமெண்ட். அதுதான் சத்யாவுக்கு டெய்லி ஹைலைட். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பான். அது லவ்னு கூட தெரியாம அவளோட பிரசன்ஸ்க்கு அடிக்டட் ஆகுறான். ஃப்ரெண்ட்ஸ் டீஸ் பண்றாங்க. ஆனா அவன் இக்னோர் பண்றான். ஒரு நாள் அவளை டிஸ்டர்ப் பண்ற ஒரு பையன் அந்த கோபத்துல சத்யா ஃபைட் பண்றான். அந்த ஃபைட்டு அவனோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவளோட கனெக்ஷன் கட். ஃபிளாஷ்பேக் முடிவு மீண்டும் பிரசன்ட். அந்த பொண்ணு சட்டன்லி சொல்லுறா, நானும் உங்க ஸ்கூல் தான். சத்யாவுக்கு ஷாக். நீங்க 12வது, நான் 10வது. அப்போதான் ரியலைசேஷன். அவன் அனிஷாவை பார்த்த மாதிரி. இந்த பொண்ணு அவன சைலண்ட்லி அப்சர்வ் பண்ணி இருந்தா. லைஃப் ஃபுல் சர்க்கிள் ஒரு தவறான மீட், ஒரு சரியான சந்திப்பா மாறுது. இந்த தடவை சத்யா சான்ஸ் யூஸ் பண்ணுவானா அல்லது மறுபடியும் மிஸ் பண்ணுவானா? சில லவ் ஸ்டோரிஸ் லேட்டா ஆரம்பிக்கும். ஆனா அதுதான் ரியல்